3 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு 8 இன்ச்சு ஏன் 9 10 11 12 இன்ச்சு சைஸில் இருக்கக்கூடிய எம்டி எஃப்டியை கூட ஈஸியாக கட்டி மாட்டலாங்க. அதுக்காக நம்ம இவ்வளோ பெரிய ரிஞ்செல்லாம் வாங்க முடியாது. அதெல்லாம் காசு அதிகமாக இருக்கும். வாங்கி வச்சுட்டாலும் பயன் இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடுங்க. இந்த மாதிரி சைக்கிள் செயினை ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஈஸியாக டைட் பண்ணி லூஸ் பண்ணிக்க முடியும். இன்னமுமே இந்த மாதிரி மரத்தாலான கயிறு கட்டலெல்லாம் கிராம பகுதிகளில் அதிக பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மாதிரி கட்டலெல்லாம் வெயிலே மயில பட்டு முறிஞ்சு போச்சு விரிஞ்சு போச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க, அது வீணாக போயிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கிளாம்பு வாங்கி அந்த கட்டில் காலுக்கு மேலே வச்சு ஆணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கலாம், காலத்துக்கும் சும்மா கல் மாதிரி இருக்குங்க. அடடா, இது பயங்கரமான ஐடியாவாக இருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஓட்டிலேருந்து இன்னொரு ஓட்டிக்கு ஒயர் எடுத்து லைட்டை மட்டும் ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் இவங்க அந்த சைடில் மேக்னெட் வச்சு எவ்வளோ சிம்பிளாக முடிக்கிறாங்க பாருங்கள். நம்மள நிறைய பேர் பண்ணுற தவிர என்ன தெரியுங்களா, காசு இருக்குன்ட்டு ஏசியை வாங்கி மாட்டிப்போம். ஏசியை வாங்கி மாட்டினோம் பாருங்க, அதோட சரி. அது ரிப்பேர்னா மட்டும் தான் சரி பண்ணுவோம், சர்வீஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். நீ ஏசி டெக்னீஷியனை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணிக்கலாம் கூட பரவாயில்லைங்க. 1 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க, நீங்கள் கோடி கோடியாக கூட பணத்தை வச்சுக்கிட்டு இருங்க. செகண்டுக்கு வாகனங்கள் போயிட்டு வர ரோட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டாதீங்க. ஒரே ஊரில் 10-15 ரைஸ் மில்லு இருக்கு பாருங்கள், அந்த ஊரில் கூட நீங்கள் வீடு கட்டாதீங்க. நீங்கள் அப்படி கட்டிட்டீங்கன்னு வச்சிங்களேன், தினம் ஒற்றடிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டுக்கு உள்ளவும் வெளியும். அடடா, இது கூட நல்ல ஐடியாவாக இருக்காங்க. ஸ்கேட்டிங் போர்டு இருக்குது பாருங்கள், ஒரு 80 கிலோ மூட்டி அது மேலே சாய்ச்சி அழகாக தள்ளிக்கிட்டே போகிறாங்க, சூப்பராக. அடடா, இதுக்கெல்லாம் கூட மிஷின் இருக்கான்ட்டு இந்த மாதிரி ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்போது தாங்க நமக்கே தெரிய வருது. மரத்தெல்லாம் வெட்டிட்டு 4-5 பேரை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருப்போம் நம்ம கயிறு கட்டிட்டு. ஆனால் இவங்க பாருங்களா, யாரோடைய உதவியுமே இல்லாமல் மரத்துக்கு மேலே ஏறி கயிறு கட்டிட்டு கீழே மரத்தை துண்டு போட்டுட்டு மிஷினை வச்சு ரன் பண்ணுறாங்க. எவ்வளோ பிரமாதமாக மரம் சாயுது பாருங்களா, சூப்பராக. ஏக்கரா கணக்கில் நிலத்தை வச்சுக்கிட்டு தண்ணி வசதி இல்லாமல் விவசாயம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஐடியாங்க. ஏக்கரா கணக்கில் இந்த மாதிரி எய்ச்ச மரத்தை நீங்கள் வளர்த்து விட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சைஸுக்கு மேலே நீங்கள் விளம்பரப்படுத்தி விட்டால் மட்டும் போதும், அவங்களே வந்து தோண்டி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க சூப்பராக. எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியாங்க. கேசிங் கேப்பிங்கும் ப்ரொஃபைல் லைட்டை நீங்கள் கார்னரில் கட் பண்ணி உட்கார வச்சுன்னு வச்சிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்காது வெறும்னே கையில். ஆனால் உட் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், சும்மா கருக்காக உட்கார வைக்கலாங்க சூப்பராக. நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு அவங்க விளைவிக்கக்கூடிய பொருளோ இல்லை விவசாயம் பண்ணுற பொருளையோ எப்படி மதிப்பு கூட்டி வியாபாரம் பண்ணணுன்னே தெரியலிங்க. அதை வந்த வேலைக்கு வந்தால் போதுன்னு அப்படி விற்று விட்டுறாங்க. ஆனால் ஒரு வெளிநாட்டுக்காரன் பாருங்கள், வைக்கோலை என்னமா அது ஒரு டெக்கரேஷன் மாதிரி ரெடி பண்ணி, டெக்கரேஷன் இந்த ஈவெண்ட் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு டெக்கரேஷன் ஒரு பொருளாகவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மிஷினை வச்சு. சூப்பரான ஐடியாங்க இது. வெளியூரில் இருந்து கட்டட வேலைக்கு வர வடகணங்களுக்காகவே தயார் பண்ண வீடுங்க. அவனுங்களாம் வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 1000 பேர் 500 பேரும் ஒரே குடிசை மாதிரி வீடு போட்டு தாங்குவானுங்க. அவனுங்களுக்கு தகர சீட்டு ஒன்று அடிச்சு கொடுப்பானுங்க. அந்த தகர சீட்டு கொஞ்சம் கூட வெயில் வேக்காடை தெரியக்கூடாதுன்ட்டு ஒரு பெரிய குளம் வெட்டி அதில் மோட்டர் ரொட்டேஷன் மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்லர் மாதிரி அந்த வீடு ஃபுல்லாக போட்டு அப்படியே தண்ணி வீணாகாமல் அந்த தண்ணி ரொட்டேஷன்லேயே வர மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்லர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த வீட்டுக்கு மேலே எப்படி பூ மாதிரி கொடுத்து பாருங்கள் தண்ணி. இது வந்து ஒரு வெயிலே தெரியாதுங்க, அப்படியே ஒரு ஏசியில் இருக்கிற ஃபீல்டில் இருக்கும் வீடு. ஃபால் சீலிங்கில் லைட்டு மாற்றத்துலேருந்து பிவிசி டேங்கில் பழுப்பு மாற்ற வரைக்கும் இந்த ஒரு கேஜெட்டை வச்சே நீங்கள் சைஸை மாற்றி ஓட்ட போட்டுக்க முடியுங்க, ரொம்ப சூப்பராக. நம்மளில் நிறைய பேர் பண்ணுற தவிர என்ன தெரியுங்களா, அயன் பாக்ஸுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் நல்லா வச்சிடும். ஆனால் அயன் பண்ணுறதுக்கு ஒரு டேபிளோ ஸ்டூலோ எதுவுமே இருக்காதுங்க. புதுசாக வீடு கட்டுறவங்க வாசகால ஜன்னலில் கதவெல்லாம் போயிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ரன்னர் பீஸில் இந்த மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன், வேணும்னா பிரிச்சுக்கலாம், வேணும்னா மடிச்சிக்கலாம். சூப்பராக செட்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள். பெயிண்ட்டும் சுண்ணாமும் நல்லா கரைச்சிட்டு ப்ரஷ்ஷை வச்சு செவுத்தில் அடித்தா கூட இவ்வளோ ஃபினிஷிங்கில் வருமானு தெரியலிங்க. நல்லா கரைச்சி மிஷினில் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்க, எவ்வளோ பிரமாதமாக சூப்பர் ஃபினிஷிங் கொடுக்குது பாருங்கள். ஒன்றுத்துக்குமே உதவாத உடஞ்சி போன கொட்டாங்குச்சியை வச்சு எவ்வளவு பிரமாதமாக நல்லா ஸ்ட்ராங்காக உடையாத வலையில் செஞ்சுட்டாங்க பாருங்களா கொஞ்ச நேரத்தில். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. நான் கூட ஆரம்பத்தில் பார்க்கும்போது இதை மரம் இருக்கிற மிஷின் தாங்க பார்த்தேன். அப்புறம் பார்த்தா பாறாங்கல்ல அறுத்துக்கிட்டு இருக்காங்க. செங்கல்லை விட ஸ்ட்ராங்கு கான்கிரீட்டை விட ஸ்ட்ராங்கு பாறாங்கல். இந்த பாறாங்கல்ல எவ்வளோ பக்காவாக கட் பண்ணுறாங்க பாருங்கள், சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக. ஃபால் சீலிங் சேனலில் கட் பண்ணுறதுக்கு கட்டிங் மிஷினெல்லாம் வச்சு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு கேஜெட்டை நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபால் சீலிங் சேனலில் கீழே வச்சும் கட் பண்ணலாம், மேலே வச்சும் கட் பண்ணலாங்க, ரொம்ப சூப்பராக. நல்லா பளபளன்னு பட்டி பார்த்த செவத்தில் பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு பெயிண்ட் அடித்தா கூட இவ்வளோ ஃபினிஷிங்கில் வருமானு தெரியலிங்க. இந்த மிஷினில் பெயிண்டை கரைச்சி ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபினிஷிங்காக வருது பாருங்களா சூப்பராக. கட்டட வேலையில் கம்பி வேலை செய்கிற நண்பர்கள் கட்டிங் மிஷின் பிளேடை வாங்கி பாதி காசை கரியாகிட்டே இருப்பாங்க. ஒரு முறை மட்டும் காசு செலவு பண்ணி இந்த மிஷினை நீங்கள் பை பண்ணி வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எத்தனை சைஸாக இருந்தாலும் சின்ன எம்எம்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் சத்தமே இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக கட் பண்ணிக்க முடியுங்க சூப்பராக. அடே இது என்னங்க ஒரே பித்தலாட்டமாக இருக்குது, மிஷினோட ப்ரெஷரில் இது ஃபோர்ஸில் மேலே தூக்குதா இல்லை இவனே கையை வச்சு மேலே தூக்குறானான்ட்டு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு. நம்மளாம் ட்ரில்லிங் மிஷினில் ஓட்டையை போட்டுட்டு குச்சி கட்ட அடிக்க சுற்றியை தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் இவங்க பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ஓட்டையை போடுறதுக்கும் ஒரே மிஷினு, குச்சி கட்ட அடிக்கிறதுக்கும் ஒரே மிஷினு, ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணுறாங்களா.